நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு காட்டில் ஒரு ஆண் பெண் பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. பெண் பறவை கருத்தரித்து முட்டையிட ஆரம்பித்தது. இரு பறவைகளும் தாய் தந்தையாக ஆகப்போவதை நினைத்து மிகவும் ஆனந்தமாக இருந்தது. ஒரு நாள் இரையை தேடுவதற்காக இரு பறவைகளும் கூட்டை விட்டு வெளியே சென்றது. அந்த சமயம் மரத்தின் கீழ் ஒரு பாம்பு இதுதான் சமயம் என்று மரத்தின் மேல் ஏறி அனைத்து முட்டைகளும் தின்றுவிட்டன. திரும்பி வந்த பறவைகள் கூட்டில் முட்டை இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தன. பெண் பறவை கண்ணீர் விட்டு அழுது புலம்பியது. ஆண் பறவையோ ஆறுதல் கூறி சமாதானம் செய்தது. இப்படி முட்டைகளை பலமுறை பறவைகளை இழந்தன. கடைசியாக அந்த பறவைகள் முட்டைகளை எடுத்து செல்வதும் மரத்தின் கீழ் உள்ள பாம்புதான் என்று கண்டுபிடித்தது. ஆனால் பாம்பை எதிர்த்து விரட்டும் அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையே என்று பெண் பறவை அழுது புலம்பியது. நாம் இங்கிருந்து வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விடலாம் என்று ஆலோசனை கூறியது பெண் பறவை. அதற்கு ஆண் பறவை, நாம் புதிதாக செல்லும் இடத்தில் வேறு ஏதாவது துன்பம் நேரிட்டால் அங்கிருந்து வெளியேறுவாயா என்று கேள்வி எழுப்பியது ஆண் பறவை. இங்கே இருந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை பற்றி யோசிப்போம் என்றது ஆண் பறவை. பிறகு ஆண் பறவை தன் நண்பனான நரியாரிடம் சென்று, நண்பா, நரியாரே, என் மனைவி இடும் முட்டைகளை எல்லாம் ஒரு பாம்பு தனக்கு இணையாக்கி கொள்கிறது. நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதற்கு ஒரு உபாயம் கூறுங்கள் என்று சொன்னது அந்த ஆண் பறவை. நரி கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு ஒரு யோசனை கூறியது. பறவையே, நீ அரசனின் மாளிகைக்கு சென்று அங்கு மகாராணி அணிந்திருக்கும் விலையுறந்த இரத்தின மாலை அல்லது வைர வைடூரிய மாலையை கவர்ந்து கொண்டு இந்த பாம்பின் பொந்திற்குள் போட்டுவிடு என்றது அந்த நரியார். அதேபோல் பறவை மகாராணியின் இரத்தின மாலையை கவர்ந்து பறந்தது. காவலாளிகள் அந்த பறவையின் பின் தொடர்ந்து ஓடினார்கள். பறவை பாம்பின் பொந்தை நெருங்கியவுடன் இரத்தின மாலையை பொந்திற்குள் போட்டுவிட்டு சென்றது. காவலாளிகள் பொந்தின் அருகே சென்று தன் கையில் உள்ள ஈட்டியால் பொந்திற்குள் விட்டு இரத்தினமலையை எடுக்க முயற்சி செய்தனர் காவலாளிகள். அப்போது பொந்திற்குள் இருந்த பாம்பு கோபத்துடன் சீறி வெளியே வந்தது. பாம்பை கண்ட காவலாளிகள் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியால் பாம்பினை தாக்கினார்கள். பாம்பும் அங்கேயே இறந்து போனது. மரத்தின் மேலிருந்த பறவைகள் இந்த காட்சிகளை கண்டு ஆனந்தத்தில் திளைத்தது. சிறிது காலம் கழித்து அந்த பறவைகள் தன் சேய் பறவைகளோடு ஆனந்தமாக வாழ்ந்து வந்தது. கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடினா பிரச்சனை தான் பெருசாகும். ஒரு சிலர் கடன் தொல்லைகளாலும் மற்ற குடும்ப பிரச்சனைகளாலும் ஊரை விட்டு சென்று விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கதை சமர்ப்பணமாகும். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.